அப்சானா அவர்களுடைய பேச்சில் இன்ஷா அல்லாஹ் கூடுதலாக இருக்குமோ சமநிலையில் இருக்குமா என்பது பார்க்கலாம். வாருங்கள், 6ஆம் வகுப்பை சேர்ந்த அப்சானா பெண்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலத்தை ஆளுகின்ற இறைவனுக்கே உரிதானது. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் இதயங்களை இறையச்சத்தை விதைத்து வழிகாட்டிய நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் சஹாபாக்களின் மீதும் இறையச்சத்துடன் வாழ்ந்த நல்லோர்கள் நாதாக்கள், குறிப்பாக இந்த பள்ளிவாசலிற்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடி நிலவட்டுமாக. அவைக்கு வருகை தந்திருக்கும் நம் நிர்வாகிகளுக்கும் அவைக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டு நடுவர் அவர்களுக்கும் எங்களை வழிநடத்துகின்ற உஸ்தாத் அவர்களுக்கும் இந்த பள்ளிவாசலிற்கு வருகை தந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை எத்தி வைத்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கே பேச வந்திருக்கின்ற தலைப்பு, இரையச்சம் யாரிடத்தில் அதிகமாக உள்ளது? பெண்களிடத்தில் தான் உள்ளது என்று நான் தெளிவாக தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, அள்ளி விடுவதற்கும் ஒரு அளவு இருக்கின்றது. நடுவர் அவர்களே, மேடையும் மைக்கும் கிடைத்து விட்டால் உண்மையே பேசக்கூடாது என்று முடிவெடுத்து விடுவார்கள். மேலும் சிலர் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இருக்கின்றோம் என்று இரையச்சம் கூட இல்லாமல் பொய்யாக அள்ளிவிட்டு சென்றிருக்கின்றார். எதிர்த்தரப்பு அணி நடுவர் அவர்களே, ஒரு ஆண் தெருவில் நடக்கின்ற பொழுது பாவங்கள் வந்தால் அவன் தலையை தாழ்த்தி கொண்டு நடக்கின்றான் என்று கூறிவிட்டு சென்ற அதே ஆண்கள் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா என்று கூறிக்கொண்டு வீரமுழக்கம் இட்டுக் கொண்டு செல்லக்கூடிய ஆண்களையும் இந்த சமுதாயம் கண்டு கொண்டுதான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது நடுவர் அவர்களே. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால், ஒரு ஆண்மகன் வேலைக்கு சென்று ஹலாலான காசை வீட்டுக்கு கொண்டு வருவதாக எதிர்த்தரப்பு பேச்சாளர் பேசிட்டு சென்றிருக்கின்றார். அழகான முறையில் சம்பாதிக்க அதிகம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நடுவர் அவர்களே. மிஞ்சி இருக்கும் பணத்தை வீட்டில் கொடுத்தால் அந்த பணத்தை வைத்து அந்த ஒரு மாத காலம் இந்த குடும்பத்தை நடத்துகின்ற பெண்களுக்கு தான் தெரியும் இரையச்சத்தினுடைய வலிமை நடாது நடுவர் அவர்களே. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தரணும். அவன் பார்க்கும் வைத்த சொந்தக்காரன். ஒரு இரையச்சம் இருக்கக்கூடிய பெண்மணி என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார்கள் நடுவர் அவர்களே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, டெல்லியில் குத்துப் மினார் அருகில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறு பிள்ளையாக, அதாவது 3 வயது இருக்கின்ற தருணத்தில் அவர்களுடைய தாயார் இவர்களுக்கு கல்வி நல்ல முறையில் வர வேண்டும் என்ற காரணத்தினால் ஹாஜா மைதீன் சிஸ்தி அவர்களை வைத்து இவர்களுக்கு பாடத்தை ஆரம்பம் செய்தார். அதாவது குர்ஆனை ஆரம்பம் செய்தால் இவர்களுடைய கல்வி நன்றாக வரும் என்று அவர்களுடைய தாயார் ஆசைப்படுகின்றார்கள். அதே போன்று அஜ்மீர் ஹாஜா அவர்களை அழைத்து அந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய 3 வயதில் இருக்கக்கூடிய சிறுவருக்கு ஓதி கொடுப்பதற்காக, அலிபாவை ஓதுவதற்காக அழைத்து ஓதி சொல்லிக் கொடுக்க சொல்லுகிறார்கள். ஓதி கொடுப்பதற்காக துவங்குகின்ற பொழுது அந்த சிறுவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த சூறாவை, சூராத்துல் ஃபாத்திஹா முழுவதையும் மிகவும் அழகாக ஓதுகிறார். இதை பார்த்த அந்த அஜ்மீர் ஹாஜா அவர்கள் மிகவும் ஆச்சரியப்படுகின்றார்கள். 3 வயதில் இருக்கக்கூடிய சிறுவர் எவ்வாறு இதை மனனம் செய்தார் என்ற ஆச்சரியத்தில் அந்த சிறுவனிடத்திலே கேட்கின்றார்கள், உங்களுக்கு வேறு ஏதாவது சூறா தெரியுமா? அதாவது அவர்கள் கேட்ட நோக்கம், ஃபாத்திஹாவை போன்ற ஏதாவது சிறிய சூறாக்கள் உங்களுக்கு தெரியுமா என்ற நோக்கத்தில் கேட்கின்ற பொழுது அந்த சிறுவர் கூறுகின்றார், நான் பக்கரா சூறாவை ஓதட்டுமா, அல்லது ஆல இம்ரான் சூறாவை ஓதட்டுமா, அல்லது நிசா சூறாவை ஓதட்டுமா என்ற அந்த சிறுவர் கூறியதை பார்த்த ஆச்சரியத்தில் வியந்து விடுகின்றார்கள்.
உங்களுக்கு எப்படி இது அத்தனையும் தெரியும் என்று கேட்கின்ற பொழுது, என் தாயார் நான் கருவில் இருக்கின்ற பொழுது குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். எனக்கு பால் ஊட்டுகின்ற பொழுது என்னை மடியில் அமர்த்தி இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஓத ஓத எனக்கு மனனம் ஆகிவிட்டது என்று அந்த சிறுவர் கூறுகின்றார். என்று சொன்னால் அந்த தாய் எந்த அளவுக்கு இரையச்சத்தில் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நடுவர் அவர்களே, இப்பொழுது தெரிகின்றதா யாரிடத்தில் இரையச்சம் அதிகமாக இருக்கின்றது என்பதை நீங்களே அறிந்திருப்பீர்கள். இது போன்று பல உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நடுவர் அவர்களே, வெளிநாடுகளில் தேட வேண்டிய அவசியம் இல்லை, வெளி ஊர்களில் இது போன்ற சம்பவம் எல்லாம் தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அருகில் இருக்கக்கூடிய ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நடுவர் அவர்களே, 4 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தாய் தன் கணவனை இழந்ததற்கு பிறகு தன் குழந்தைகளை நெறியான வாழ்க்கையில் மிகவும் அற்புதமாக வளர்க்கின்றார்கள். அவர்கள் அந்த 4 மகள்களையும் கணவன் இல்லாமல் வளர்ப்பதற்கு எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருப்பார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வளர்த்து அதில் மூத்த மகனை ஒரு அறிஞராக ஆக்குகிறார்கள். அந்த மகன் அரபிக் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று நான் படித்த கல்வி மக்களுக்காக செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார். சிறு கிராமத்தில் பள்ளிவாசலில் பணியில் சேர்ந்து சிறு பள்ளிவாசலாக இருந்தது பெரிய பள்ளிவாசலாக மாற்றும் அளவுக்கு உயர்ந்திருக்கின்றார். அது மட்டுமின்றி நாம் பள்ளிவாசலுக்கு மேல் இந்த செட்டை அமைப்பதற்கும் உறுதுணையாக இருந்தார்கள். என்று சொன்னால் நாம் நடுவராக உட்கார்ந்திருக்கக்கூடிய அவர்களுடைய தாயுடைய இரையச்சம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கூறிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்ற நடுவர் அவர்களே. ஆகவே இந்த இஸ்லாமியர்களில் இரையச்சம் அதிகம் இருப்பது பெண்களிடமே என்று கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்